கப் நூடுல்ஸ்னு புதுசாக நான் ஒன்று கேள்விப்பட்டேன். என்னடா இது கப் நூடுல்ஸு? சரி ஓகே, எவ்வளோ நாள் தான் மேகியே சாப்பிட்டுட்டு இருக்காது. ஒரு டிஃப்ரெண்ட்டாக இருக்கட்டும் அப்படின்றதுனால கப் நூடுல்ஸை வந்து நான் வந்து ஆர்டர் பண்ணி வாங்கினேன். இந்த ஒரு கப் நூடுல்ஸோட ப்ரைஸ் வந்து ₹38. இந்த கப் நூடுல்ஸ் மேலேயே வந்து இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துருக்காங்க, இதை எப்படி ப்ரிப்பேர் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு. இந்த ஸ்பைசி சங்கி சிக்கன் நூடுல்ஸ் வந்து இப்போ நம்ம ஓப்பன் பண்ணலாம். இந்த கப் நூடுல்ஸை ஓப்பன் பண்ணோம் அப்படின்னா உள்ளே இப்படி தான் இருக்கும். இதுக்குள்ளே வந்து நம்ம சுடுதண்ணியை ஊற்றணும். அந்த கோடு இருக்குது பார்த்தீங்களா, அந்த கோடு அளவுக்கு நம்ம சுடுதண்ணியை ஊற்றணும் அப்படின்னா ஊற்றிட்டு ஒரு 3 மினிட்ஸ் வெயிட் பண்ணோம் அப்படின்னா நூடுல்ஸ் ரெடி ஆகிடும். இப்போ நம்ம ஹாட் வாட்டர் ரெடி பண்ணிக்கலாம். இந்த ஹாட் வாட்டரை அந்த கப் நூடுல்ஸில் அந்த கோடு இருக்கிற அளவுக்கு ஊற்றிக்கலாம். ஊற்றிட்டு அதை மூடி வச்சுட்டு ஒரு 3 மினிட்ஸ் நம்ம வெயிட் பண்ணணும். ஓகே, 3 மினிட்ஸ் ஆகிடுச்சு. இப்போ நம்ம அதை எடுத்து பார்த்தோம் அப்படின்னா நூடுல்ஸ் ரெடிங்க. இவ்வளோ ஈஸியாக நமக்கு பசிக்கும் போது டக்குன்னு ஒரு நூடுல்ஸை செஞ்சு சாப்பிட்டுட்டு போய்கிட்டே இருக்கலாம். அடடே, நல்லா தாங்க இருக்குது நூடுல்ஸ் மாதிரியே. கப் நூடுல்ஸ் நல்லா சூடாக இருக்கிறதுனால வாயில் போடும்போது அப்படியே வாயெல்லாம் சுட்டுருச்சு. அவ்வளோதாங்க, ஈஸியாக 3 மினிட்ஸில் நம்ம நூடுல்ஸ் செஞ்சு சாப்பிட்றலாம். ஓகே, கப் நூடுல்ஸ் வந்து எப்படி பண்ணேன் அப்படின்றத பார்த்துருப்பீங்க. ஸோ இந்த கப் நூடுல்ஸ் வந்து ஈஸியாக வந்து மேக் பண்ணலாம். நம்ம வந்து டக்குன்னு வந்து நமக்கு சமைக்க முடியல, பட் பசிக்குது அப்படிங்கும்போது டக்குன்னு நம்ம வந்து ஒரு சுடுதண்ணியை வச்சுட்டு அந்த சுடுதண்ணி இதில் ஊற்றணும் அப்படின்னா ஒரு 3 நிமிஷத்துக்கு அப்புறம் வந்து ரெடி ஆயிரும் இந்த நூடுல்ஸ். ஓகேங்களா, இதுக்கு பேர் கப் நூடுல்ஸ். நல்லா ஸ்பைஸியாக இருக்குது. நல்லா இருக்குது, நூடுல்ஸ் மாதிரி தான் இருக்குது. டக்குன்னு நமக்கு பசிக்கிற டைமில் இன்ஸ்டண்ட்டாக அதை வந்து ரெடி பண்ணிடலாம். ஸோ ரொம்ப சிம்பிள். எப்படி பண்ணன்றதை நீங்கள் பார்த்துருப்பீங்க. சுடுது சுடுது சுடுது. நூடுல்ஸ் மாதிரி தான் இருக்குது. என்ன ஃப்ளேவரு? ஸ்பைசி சங்கி சிக்கன் அப்படின்னு போட்டிருக்காங்க. சுடுதண்ணி தான் ஊற்றுனேன், பட் இனிமேல் சுடுது, ரொம்ப சூடாக இருக்குது. பரவாயில்ல, ஏதோ சின்ன சின்ன வெஜிடபிள்ஸ்லாம் உள்ளே போட்டிருக்காங்க. நல்லா ஸ்பைஸியாக இருக்குது. ஆனால் ஒரு கப் நூடுல்ஸ் சாப்பிட்டாலே வந்து பசி நின்றோம் அப்படின்னு நினைக்கிறேன். பேசுகிறது சரியாக கேட்காது, ஃபேனை ஆஃப் பண்ணிட்டேன். ஸோ இருக்குது, வேறு ஒன்றும் இல்லை. சூடாக வேறு இருக்குது. இந்த கப் நூடுல்ஸ் வந்து இதுக்கு மேலே நான் கேள்விப்பட்டது கிடையாது. என் ஒய்ஃப் சொன்னதுக்கப்புறம் தான் நான் கேள்விப்பட்டேன். அதுக்கப்புறம் தான் இதையும் வாங்கினோம். ட்ரை பண்ணி பார்க்கலாம் அப்படின்ட்டு ட்ரை பண்ணுறோம். நல்லா தான் இருக்குது. எப்படி மேகி எப்படி இருக்கோ அது மாதிரி தான் இருக்குது. மேகி செஞ்சு சாப்பிட்றதுக்கு டிஃப்ரெண்ட்டாக இது ட்ரை பண்ணலாம் அப்படின்றத ஜஸ்ட் ட்ரை பண்ணோம். நல்லா தான் இருக்குது. அவ்வளோதாங்க கப் நூடுல்ஸ் வந்து முடிச்சாச்சு. இந்த கப் நூடுல்ஸ் வந்து நீங்கள் சாப்பிட்ருக்கீங்களா அப்படின்றத கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். இதை நீங்கள் கேள்விப்பட்டிருக்கீங்களா, சாப்பிட்ருக்கீங்களா, ட்ரை பண்ணியிருக்கீங்களா அப்படின்றத கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். நமக்கு டக்குன்னு பசிக்கிற டைமில், எதுவுமே இல்லாத டைமில் இந்த மாதிரி ஒரு கப் நூடுல்ஸ் இருந்துச்சு அப்படின்னா நம்ம பசியை வந்து தீர்த்துக்கலாம். ஜஸ்ட் ஒரு சுடுதண்ணியால். சுடுதண்ணி மட்டும் தான் நமக்கு தேவை. இதில் வந்து சின்ன சின்ன வெஜிடபிள்ஸ்லாம் இருந்துச்சு. சின்ன சின்ன சிக்கன் பீஸ் மாதிரி ஏதோ ஒன்று இருந்துச்சு. சிக்கன் பீஸாக தான் இருக்கணும். சிக்கன் பேர் வச்சுருக்காங்க. ஸோ சிக்கன் பீஸ் இல்லாமல் இருக்காது, சும்மா சின்ன சின்ன பீஸாக இருந்துச்சு. ஸோ ஓகே, இந்த கப் நூடுல்ஸ் வந்து நார்மல் நூடுல்ஸ் மாதிரி தான் இருந்துச்சு. மொக்கையெல்லாம் கிடையாது, பசிக்கு சாப்பிட்லாம். அந்த மாதிரி தான் இருந்துச்சு. ஓகே, அடுத்த வீடியோவில் உங்கள் எல்லாரும் சந்திக்கிறேன். பை பை, see you.